அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் 16 செல்வங்களையும் பெருவாழ்வையும் அனைவருக்கும் தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆர்ஜி அஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோ பதிவு லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்த வீடியோவில் கொஸ்டின் கேட்க சொல்லி கேட்டிருந்தோம். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. நம்ம கமெண்ட் செக்ஷனை ஆஃபில் இருந்துச்சு. ஸோ அதனால் சில பேரால் கமெண்ட் அதில் போஸ்ட் பண்ண முடியல. டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு ஜோசியரை அணுகிறது, எப்போ ஜாதகம் எழுதுறது, மற்ற விஷயங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம எந்தெந்த தெய்வங்கள்ட்டெல்லாம் வேண்டுதல் வச்சுருந்தோமோ அந்த தெய்வங்களையும் குலதெய்வத்தையும் நினச்சி நன்றி சொல்லணும். நீங்கள் போய் வேண்டுதல்களை நிறைவேற்றுறது பின்பு பண்ணிக்கலாம். பட் குழந்தை பிறந்த உடனே நீங்கள் எந்த தெய்வங்கள்ட்டெல்லாம் வேண்டுதல் வச்சுருந்தீங்களோ, எது உங்கள் குலதெய்வமோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பட்டு துணி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எப்போதுமே மாதா பிதா குரு தெய்வம், அப்போது பிறந்த உடனே அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் அனுகிரகத்தையும் கொடுக்கணும். ரெண்டாவது குரு, அப்போ அந்த பட்டு துணி குருவை கொடுக்கக்கூடிய காரக வஸ்திரம் அது. ஸோ குருங்கிறவங்க நமக்கு ஆசிரியராகவோ இல்லை நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவராகவோ மட்டும் இல்லாமல் நம்ம பிரகஸ்பதி குரு பகவானையும் நம்ம குருவாக ஏற்கலாம். அப்போது அந்த பட்டு வஸ்திரங்கிறது உங்களுக்கு குருவை குறிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பட்டு துணியில் குழந்தைகளை வாங்கினீங்கனாலே உங்களுக்கு குரு பகவானோட பூர்ண அனுகிரகம் அந்த குழந்தைக்கு கிடைக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 நாள் இல்லை ஒரு 7 நாளுக்கு அப்புறம் ஒரு ஜோசியரை அணுகி ஜாதக குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதாவது ஜாதகம்ங்கிறது 1 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எழுதணும். பட் குழந்தைக்கு ஜாதக குறிப்புங்கிறது 1 வாரத்துக்கு அப்புறமோ இல்லை 16 நாள் கழித்து உங்களுக்கு அந்த புண்ணியதானம் பண்ணதுக்கு அப்புறமோ தாராளமாக எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதக குறிப்பில் என்ன எழுதி கொடுப்பாரு ஜோதிடர் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை எந்த தமிழ் வருடத்தில் பிறந்திருக்கு, எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கு, என்ன கிழமையில் பிறந்திருக்கு, என்ன நாளில் பிறந்திருக்கு, என்ன நேரத்தில் பிறந்திருக்கு, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, எந்த யோகம் எந்த கரணம், இது எல்லாத்தையும் போட்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி அன்னைக்கு இருந்த கிரக நிலையை ராசி கட்டத்தில் அடைச்சி எழுதி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு எந்த பெயர் எழுத்துல பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற நட்சத்திர நாம எழுத்தையும் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ பெயர் வைக்கிற ப்ராசஸ் பற்றி நம்ம அடுத்து தனி வீடியோ போடுவோம். நியூமராலஜியும் பெயர்களுங்கிற டாப்பிக்கில் நம்ம தனி வீடியோ போடலாம். இது ஏன் இந்த ஜாதக குறிப்பு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு பாலகிரக தோஷம்னு ஒன்று இருக்கும். பொதுவாக அந்த பாலகிரக தோஷம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் பாவகிரகத்தோட சம்பந்தம் ஏற்படுறது, சந்திரன் கெட்டு போகிறது, 1, 5, 9 இல்லை 1, 4, 7, 10 பாவகிரகங்களோட தொடர்பு ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சில ரீசன்கள்னால அந்த குழந்தைக்கு பாலகிரக தோஷம்ங்கிறது வரும். இந்த பாலகிரக தோஷம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். சில குழந்தைங்க 16 வயசு முடிய ஒல்லியாகவே இருப்பாங்க. மேக்சிமம் பாலகிரக தோஷம் இருக்க எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா மியமியான்னு அழுதுகிட்டே இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, உடம்பு ஊறவே ஊறாது, நல்லா சாப்பிட்டாலும் உடம்பு ஊறாது. இந்த சிம்டம்ஸ் தெரியும். சில குழந்தைங்களுக்கு ஆயுள் கண்டத்தையே கொடுக்கும். ஸோ அது ஜோதிடர்களால் அதை பிரித்து அறிய முடியும், எந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன்ட்டு. சிலருக்கு தாயத்து போடணும், சிலருக்கு யாகம் வளர்க்கணும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு சொல்லி பரிகாரம் பண்ணலாம். இந்த மாதிரி பாலகிரக தோஷ நிவர்த்தின்னு ஒரு சாப்டர். இதை இப்போ அதிகம் ஜோதிடர்கள் பயன்படுத்துறது இல்லை. ஸோ அது ஒரு சிறந்த ஜோதிடருங்கிறவர் அதை கண்டிப்பாக குழந்தை பிறந்தோடனே அதை கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பின்னாட்களில் 1 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த 1 வருஷம் முடிய இந்த பாலகிரக தோஷத்தால் அந்த குழந்தை பாதிக்கப்படும். ஸோ முன்னாடியே அதை கண்டறிஞ்சு அதுக்கான நிவர்த்தியை தேடிக்கிறது மிக சிறந்தது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, ஜாதகம்ங்கிறது எப்போ எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் முடியணும் குழந்தைக்கு.
குறிப்பாக அந்த குழந்தைக்கு 1 வருஷம் முடிஞ்சு 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஜாதகம் எழுதக்கூடாது. இல்லைங்க 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் ஜாதகம் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஒரு குழந்தைக்கு 7.5 சனியும் அஷ்டம சனியும் நடக்கிற காலகட்டங்களில் ஜனன ஜாதக குறிப்பு எழுதக்கூடாது. ஜாதக குறிப்பு எழுதலாம், ஆனால் ஜாதகம் எழுதக்கூடாது. ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பாலகிரக தோஷங்கிறது குழந்தை பிறந்து முதல் 4 வருஷத்துக்கும் அம்மாவோட கர்மாவனால் ஏற்படுற பாதிப்பை கொடுக்கும். அடுத்த 4 வருஷம், அதாவது குழந்தையோட 4 வயசுலேருந்து 8 வயசு முடிய அப்பா பண்ண கர்மாவனால் ஏற்படுற பாதிப்பை கொடுக்கும். அடுத்து 8 வயசுலேருந்து 12 வயசு முடிய ஜாதகரோட சுய கர்மாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொடுக்கும். 12 வயசுக்கு மேலே பாலகிரக தோஷம் பெருசாக செயல்படுறதில்ல. 12லேருந்து 16 வயசுக்குள்ளே அது முழுவதுமே நிவர்த்தி ஆயிடுது. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸ் தெரிஞ்சு அதோட வீரியத்தை புரிஞ்சு குழந்தைங்க பிறந்தோடனே இந்த ஜாதக குறிப்பு எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு குழந்தைக்கு பாலகிரக தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். ஸோ நீங்கள் இல்லை 1 வருஷம் கழித்து நம்ம ஜாதகம் எழுதிக்கலாம் அப்படின்னா அப்போ ஒரு ஜோசியர் கண்டறிஞ்சால் அது அந்த காலம் முடிய ஒரு காலம் அந்த குழந்தை கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிற அமைப்பு அந்த குழந்தைக்கு ஏற்படும். அதனால் ஜாதக குறிப்புங்கிறத அவசியம் எல்லா பேரண்ட்ஸும் குழந்தை பிறந்து நீங்கள் புண்ணியதானம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை புண்ணியதானம் முடித்ததுக்கு அப்புறமோ ஒரு ஜோசியரை கலந்து ஆலோசித்து பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்து வர வீடியோவில் நம்ம நியூமராலஜி பெயர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். மேலும் வேறு கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் தயவுசெய்து கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்க. அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நன்றி. நான் உங்கள் டாக்டர் ஆர் குணச்சந்திரன்.